இயேசுவின் அற்புதமான நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். என் நாமத்தினால் எங்கே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் என்று இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? இருக்கிறேன். அப்ப கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் பக்கத்துல பாசுங்க, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாருங்க. ஆமென். கர்த்தர் நம் நடுவில் வந்துட்டார்னா நம்ம வாழ்க்கையில குறைகளை மாற்றாம போகவே மாட்டார். நமக்கு அற்புதங்களை செய்கிறது தான் கர்த்தர் வருகிறார். ஆமென். அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை உண்டு பண்ணும். ஆமென். ஆகையினால கர்த்தர் இன்றைக்கு உங்க எல்லாருடைய வாழ்விலையும் மகிமையான மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஆமென். எல்லாம் எழும்பி நிற்கலாமா? ஒரு நிமிஷம் எழும்பி நின்று கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். பெரியவர், மிகவும் பெரியவர், பரிசுத்த நீர் மகா பரிசுத்த. பெரியவர், மிகவும் பெரியவர், பரிசுத்த நீர் மகா பரிசுத்த. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லவர், நீர் மிகவும் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், நீர் மிகவும் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நீர் பெரியவர், மகா பெரியவர், நீர் பரிசுத்தர், மிக மிக பரிசுத்தர், நீர் நல்லவர், மிகவும் நல்லவர், நீர் வல்லவர், சர்வ வல்லவர். பெரியவர், நீர் மகா பெரியவர், பரிசுத்தர், நீர் மகா பரிசுத்தர். பெரியவர், நீர் மகா பெரியவர், பரிசுத்தர், நீர் மகா பரிசுத்தர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லவர், நீர் மிகவும் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், மிகவும் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாங்க பெரியவர், கர்த்தர் மிகவும் பெரியவர். உங்களை சிறுமப்படுத்த பார்க்கிற சாத்தானை விட உங்களை கனப்படுத்துகிற, உங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் பெரியவர். உங்க வாழ்வில் தரித்திரத்தை உண்டு பண்ண பார்க்கிற சத்ருவை விட உங்க வாழ்வில் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். உங்க வாழ்க்கையில வியாதியை உண்டு பண்ண பார்க்கிற சத்ருவை விட உங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர் பெரியவர்.
உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களை பெரியவர்கள் ஆக்குகிற பெரியவர். அன்னைக்கு யோசேப்பை பெரிய மனிதனாய் மாற்றிய கர்த்தர் உங்களை பெரியவர்களாக்க வந்திருக்கிறார். ரபா ஷிகரா கத்தரா ஜாபரா ஹண்டரா. அவர் வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். உங்க வாழ்வின் எல்லா பிரச்சனைகளை மாற்ற வல்லமை உள்ளவர். அவர் மிகவும் நல்லவர். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி செய்கிற நல்ல கர்த்தர் அவர். நன்மை செய்கிற கர்த்தர் அவர். மபா ஷாகரா கத்தரா மடரா லாட்டரபா. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. பெரியவர் நீர் மகா பெரியவர், பரிசுத்தர் நீர் மகா பரிசுத்தர். பெரியவர் நீர் மகா பெரியவர், பரிசுத்தர் நீர் மகா பரிசுத்தர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ நல்லவர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், மிகவும் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி அப்பா. பெரியவராயிருக்கிற உம்மை, பரிசுத்தராயிருக்கிற உம்மை, நல்லவராயிருக்கிற உம்மை, சர்வ வல்லமுள்ளவராயிருக்கிற உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி. உம்முடைய ஜீவன் நிறைந்த வார்த்தைகள் எங்க வாழ்வில் வெளிப்படுவதாக, ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தை தரிசனமடைய பண்ணுவதாக, ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவதாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய பிரசன்னமும் வார்த்தையும் உம்முடைய ஜனங்களை சந்திக்க நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமையா அசைவாடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். உங்கள் எல்லாரையும் சந்திப்பது மிகப்பெரிய சந்தோஷம். அருமையான தம்பி ஜூடா அவர்களோடு இந்த ஊழியத்தில் பங்கு பெறுவது மிகப்பெரிய சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். நீங்கள் சபையின் அங்கமாக இருப்பது உங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது பெரிய பாக்கியம். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். தன் தேவனாகிய கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது பெரிய பாக்கியம். நாம் சாபங்களது விடுதலையாக இருக்கிறது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று. ஆகையினால உங்க சூழ்நிலைமைகள் உங்களை சொல்லும், நீ எல்லாம் ஒரு பாக்கியவதியா, உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அன்னு சொல்லும். அதை நீங்க நம்பாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது நீ பாக்கியவான் அப்படின்னா நீங்க பாக்கியவான் தான். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அதை எந்த சாத்தானும் மாற்ற முடியாது. ஆமென். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களை வறுமைக்குட்படுத்த பார்க்கிற சத்ருவை விட உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கர்த்தர் தான் பெரியவர். உங்க வாழ்வில் பிரச்சனைகள் உண்டாக்க பார்க்கிற சத்ருவை விட விடுதலை உண்டு பண்ணுகிற கர்த்தர் தான் பெரியவர். கர்த்தர் தான் உயர்ந்தவர். கர்த்தர் தான் சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. இன்றைக்கு நாம் வாசிக்கிறதுக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:8. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இது எப்போ நடந்ததுன்னா,
8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்கம்மா. 1, 2, 3, 4. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் யூதேய சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். கவனிங்க, இப்ப அப்போஸ்தலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் செய்யப்பட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பவுல் எல்லாரையும் சவுல் வந்து எல்லாரும் என்ன பண்ணான்னா சிறைக்கு உட்படுத்தினான், அடித்தான், உதைச்சான், பல தீமைகளை செய்தான் அப்போஸ்தலர்களுக்கு. அதுல சிதறப்பட்ட ஒருவர்களில் பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் இந்த சமாரியனுடைய பட்டணத்தில் வந்து கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. தேவன் எந்த பட்டணத்தில் ஊழியக்காரரை வச்சிருக்காரோ அந்த பட்டணத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் ஒரு சபையை அந்த பட்டணத்தில் வச்சிருந்தார்னா அந்த சபையினால பட்டணத்துக்கே சந்தோஷம் உண்டாகும். அதுதான் தேவனுடைய சித்தம். இந்த வேதம் என்ன சொல்றது? வேதத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இப்ப இந்த வெள்ளூர் பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அதுக்குத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, வேதத்துல படிக்கிறோம். தொடர்ந்து அந்த வசனம் படிங்கம்மா. 7ஆம் வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கவனிங்க, இங்க அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அநேகர் இருந்த அசுத்த ஆவிகள் கூப்பிட்டு கொண்டு புறப்பட்டது. அப்ப அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா, அசுத்த ஆவிகளால் நிறைந்த பட்டணம், வியாதிப்பட்டவர்களால் நிறைந்த ஒரு பட்டணம் தான் இந்த சமாரியருடைய பட்டணத்தில் ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு பிலிப்புவை கர்த்தர் அனுப்பினார். இந்த பிலிப்புவின் மூலமாக அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அதே போல அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டது, சத்தமிட்டு புறப்பட்டது. அப்போ இந்த பிலிப்புவை கர்த்தர் அந்த சமாரியாவுக்கு அனுப்பும் போது அவனை ஒரு பொட்டன்ஷியலா அனுப்புறார். அல்லேலூயா. இங்க கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை எதுக்கு அனுப்பியிருக்காருன்னா, இந்த பட்டணத்துக்குள்ள சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய, அநேகரை விடுவிக்கக்கூடிய, அநேகரை சுகமாக்கக்கூடிய ஒரு அற்புத ஊழியராக பயன்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் சபையை எழுப்பி வைத்திருக்கிறார். ஆமென். நாம மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை படிச்சீங்கன்னா அங்க வேதம் சொல்லுது. படிங்க, மார்க்கு 3, 14, 15. அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இங்கே தமிழ்ல வந்து ஏற்படுத்தினார் இருக்குது, இங்கிலீஷ்ல அப்பாயிண்டட் அப்படின்னு இருக்கு, அதாவது நியமனம் பண்ணினார் இருக்குது.
எதுக்கு தெரியுமா நியமனம் பண்ணினாரு? அவர்களை பிரசங்கிக்க அனுப்புவதற்காகவும், வியாதிகளை குணமாக்குவதற்காகவும், அசுத்தாவிகளை துரத்துவதற்காகவும் கர்த்தர் அவர்களை நியமித்தார். அல்லேலூயா. இப்ப சபையை கர்த்தர் எதுக்காக இந்த பட்டணத்தில் நியமிச்சிருக்காருன்னா, அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கும் வியாதிகளை குணமாக்குவதற்கும் கர்த்தர் சபையை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. God appointed. இந்த அப்பாயின்மெண்ட் எங்கிருந்து வருதுன்னா, பரலோகத்திலிருந்து வந்த அப்பாயின்மெண்ட். அல்லேலூயா. பூலோகத்திலிருந்து வர்ற அப்பாயின்மெண்ட் வேற, பரலோகத்திலிருந்து வர்ற அப்பாயின்மெண்ட் வேற. பூலோக அப்பாயின்மெண்ட் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் இருக்குது, அது டிஸ்குவாலிஃபை பண்ணிடும். ஆனா பரலோக அரசாங்கம் எப்படி தெரியுமா? யாரையும் டிஸ்குவாலிஃபை பண்றது இல்ல. அவங்கள நாளுக்கு நாள் பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்யத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அல்லேலூயா. அவர் உங்களை அழைத்த அழைப்பு, உங்க மேல வச்ச கிருபை ஒரு நாளும் மாறாது. ஆமென். உங்களை கர்த்தர் ஊழிய செய்ய அழைச்சிருக்காருன்னா உங்க அழைப்பு மாறவே மாறாது. உங்க மேல வச்ச தேவ கிருபை மாறவே மாறாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்க அழைப்பு மாறாது. உங்க வாழ்க்கையில் நீங்க எத்தனை இடர்பாடுகளை சந்தித்தாலும் உங்க மேல வச்ச கிருபை மாறவே மாறாது. ஆமென். சோ கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறார். ஆமென். எல்லாம் பக்கத்துல பாசம், கர்த்தர் பெரிய திட்டத்தை இந்த பட்டணத்தை குறித்து உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ சபையாகிய நீங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கிறிஸ்து உங்களை மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. மத்தேயு 10:1 படிங்க. அவர் சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கவனிங்க, அங்க வேதம் சொல்லுது, அவர் சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். இப்ப நீங்களாம் வரவழைக்கப்பட்டவங்க தானே? நீங்க வரவழைக்கப்படலைன்னா இங்க உட்காரவே முடியாது. கர்த்தர் உங்களை வரவழைத்திருக்கிறார். வரவழைத்து என்ன பண்ணிருக்காருன்னா, பிசாசுகளை துரத்தவும், அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அதிகாரம் அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏங்க, 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில தானே கர்த்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் கொடுக்கவில்லையே, என்னை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லலையே. அப்படி சொல்லாதீங்க. இப்போ தமிழகத்தில் முதல்வர்கள் மாறுகிறார்கள். முதல்ல ஜே இருந்தாங்க, அதுக்கு பிறகு மாற்றி மாற்றி ஆட்கள் இருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை இருந்தார், அதுக்கு பிறகு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார் இல்லையா? இப்போ இந்த முதல்வர்களுக்கு எல்லாருக்குமே தமிழகம் முழுவதன் மேலும் அதிகாரம், தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள் மேலும் அதிகாரம், தமிழகத்தில் இருக்கிற எல்லா எஸ்பிக்கள் மேல அவங்களுக்கு அதிகாரம், எல்லா மாவட்ட ஆட்சியர்கள் மேல அவங்களுக்கு அதிகாரம். இந்த தமிழகம் முழுவதன் மேலும் அதிகாரம் உள்ளவர் யாரு? முதல்வர். முதல்வர் என்கிற ஸ்தானத்துல யார் உட்கார்ந்தாலும் அந்த அதிகாரம் அவர்களை விட்டு மாறவே மாறாது. ஆமென். ஆட்கள் மாறலாம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்துக்குரிய அதிகாரம், ஸ்தானத்துக்குரிய மகிமை மாறவே மாறாது. அதுபோல 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில அந்த அப்போஸ்தலர்கள், அந்த சீசர்கள் அழைக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை வல்லமையை கொடுத்தார். அதே அதிகாரத்தை வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சபையாராகிய நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, அதெல்லாம் கர்த்தர் ஊழியக்காரருக்கு தாங்க கொடுத்திருப்பாரு, எங்களுக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. சீசர்களா அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பிசாசுகளை துரத்துற அதிகாரத்தை கொடுத்து விட்டார். வியாதிகளை, சகல வியாதிகளை, சகல நோய்களை நீக்க அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. எங்க சபையில படிப்பறியாத ஜனங்கள், பாமர ஜனங்கள், கிராமப்புறங்கள்லேருந்து வருகிற ஜனங்கள்லாம் சபைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தை சொல்லி கொடுத்தேன். அந்த அதிகாரத்தை சொல்லி கொடுத்தோன்னே அவங்க கிராமங்கள் இருக்கிற அசுத்தாவிகளை துரத்த ஆரம்பிச்சாங்க. அசுத்தாவிகளை துரத்துனாங்க. ஒரு கிராமத்தில் பெலிசூனிய மாந்திரிங்க செய்து அந்த கிராமத்தையே தன்வசப்படுத்தி வைத்திருந்த ஒரு ஆள் இருந்தான். அந்த ஆளுக்காக ஜெபிச்சாங்க. இந்த பிள்ளைங்க தண்ணி எடுத்து அந்த தண்ணி அந்த ஆள் இருக்கிற ரூமை சுத்தி தெளிச்சு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இவ்வளவுதாங்க ஜெபிக்க தெரியும். இந்த ஆவி இந்த ஆளை விட்டு ஓடட்டும், அவ்வளவுதான் ஜெபம். அதுக்கு பிறகு பார்த்தா அந்த ஆள் அந்த ஊர்ல ஓடிய போயிட்டான். இந்த ஊருக்குள்ள என்னால் இருக்க முடியலன்னு சொல்லி ஓடி போயிட்டான். அப்போ அந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாகினார். ஏறத்தாழ 25 வருஷமா
அந்த கிராமத்தை தன் கைப்பிடியில வச்சிருந்த அந்த மந்திரவாதி அந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டான். அல்லேலூயா. அதே போல அதை பார்த்து இன்னொரு கிராமத்திற்கு கேட்டாங்க, ஐயா எங்க கிராமத்துல இப்போ புதுசா ஒரு சாமி வந்திருக்குதுங்க ஐயா, அந்த சாமி ஒரே கூட்டமா ஜனங்க வர்றாங்க, இவங்களை என்னங்கய்யா பண்றது? அதே மாதிரி செய்யுங்க, நீங்க அந்த சாமியார் இருக்கிற வீட்டை சுத்தியும் தண்ணியை தெளிச்சு இயேசு ரத்தம் ஜெயம், இந்த அசுத்தாவியை வெளியே போ அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சிம்பிளா சொல்லி கொடுத்தேன். இப்போ சகல பிசாசுகளை துரத்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சகல வியாதிகளை நீக்க நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைங்க அதே மாதிரி செய்தாங்க. அந்த கிராமத்துக்குங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏராளமான கார்களையும் பைக்குகளையும் ஜனங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த கிராமத்துல பகல்ல விருந்து நடக்கும். எல்லாம் வர்றவங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு. பெரிய ஒரு அமக்கலமா இருந்துச்சு அந்த கிராமத்துல. திடீர்னு ஒரு மவுஸ் ஆயிடுச்சு அப்படி. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற நம்ம பிள்ளைங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பாருங்க, அந்த ஆளுக்கு ஒரு நாள் சாமி சொன்னான், இனிமே என்னால் இந்த கிராமத்தில் இருக்க முடியாது, நான் இந்த கிராமத்தை விட்டு போறேன், நீங்க எல்லாம் வர்றதுன்னா அந்த கிராமத்துக்கு வாங்கன்னு சொல்லி அந்த ஆவி சொல்லிட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, அசுத்த ஆவிகளை துரத்துகிற வல்லமைய மிக மிக சாதாரணமான கிறிஸ்துவில் விசுவாசிகளா இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அசுத்த ஆவிகளை துரத்துகிற அதிகாரத்தை கொடுத்து விட்டார். சகல வியாதிகளை நீக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அப்ப சபையா நீங்க என்ன செய்யலாம்னா, அசுத்த ஆவிகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் நீங்க அதிகாரம் பெற்றிருக்கிறதுனால அசுத்த ஆவிகளை துரத்துங்க, வியாதியஸ்தரை சுகமாக்குங்க. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்திலேயே ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய சபையாக உங்க சபையை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஆமென். எங்க நாங்க கொஞ்சம் பேரா இருக்கிறோம், இந்த பட்டணத்தை மாற்ற முடியுமா? ஒரே ஒரு எலியா போதும் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குறது. அல்லேலூயா. அப்ப சபையாக நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்துல 11, 12 ஆகிய வசனத்தை படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கைகளினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவன் சரித்திலிருந்து உருமால்களை கச்சைகளை கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, அசுத்தாவிகள் அவர்களை விட்டு விலகின. அப்போ கவனிங்க, ஒரே ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எபேசு பட்டணத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். ஆனா அந்த பெரிய எழுப்புதல் வர்றதுக்கு என்ன காரணம்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் அதே 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. 19:6. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இப்போ பவுல் இந்த எபேசு பட்டணத்துக்கு வந்த உடனே கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீங்கெல்லாம் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த விஷயத்தை பெற்றீர்களான்னு கேட்டார். அப்படி ஒண்ணு உண்டுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியான்றாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க பரிசுத்த அபிஷேகம் பெறணும் சொல்லி அவங்க மேல கைகளை வைத்தார் பவுல். அவங்க எல்லார் மேல ஆவியானவர் வந்தார். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இந்த பட்டணத்தினுடைய அட்மாஸ்பியரை மாற்றக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. இந்த பட்டணம் டிமானிக் அட்மாஸ்பியர் நிறைந்த இந்த பட்டணத்தை டிவைன் அட்மாஸ்பியரா மாத்துகிறவர் ஆவியானவர். ஆவியானுடைய வல்லமை அளவற்ற வல்லமை. ஏன்னா ஆவியானவர் சகரியா 4:6 சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அப்ப பரிசுத்த ஆவியானவரால தான் எந்த மாற்றத்தை உண்டாக்க முடியும். எந்த மாற்றத்தை உண்டாக்க? அப்ப சபை முதலாவது அபிஷேகத்தால் நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு அபிஷேகம் பெறாது நீங்க இன்னைக்கு அபிஷேகம் பெறுவீங்க. நீங்க எல்லாருமே கர்த்தர் உங்களை வல்லமையா கர்த்தர் பயன்படுத்த போறார். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கமா. சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனா இருந்து. சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாய வித்தைக்காரனா இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று சொல்லி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார். கவனிங்க, இங்க சீமோன் என்கிற ஒரு மனுஷன் அவன் தன்னை பெரியவனாக காண்பித்தான். தன்னை பெரியவனாக
அவன் மாய வித்தக்காரன். சொல்லுங்க எல்லாரும், மாய வித்தக்காரன். அவன் என்ன செய்யறான், தன்னை பெரியவன் இந்த ஊருக்கே காட்டிக்கிட்டு இருக்கான். அவன் செய்த அடையாளங்களை கண்டு அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க தேவனுடைய பெரிய சக்தி இவன் தான் என்று சொல்லி சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். தேவனுடைய பெரிய சக்தியை அந்த ஊர் ஜனங்க பார்க்கல. பிலிப்பு வர்ற வரைக்கும் அந்த மந்திரவாதி, அந்த மாய வித்தை செய்கிறவன் தான் ஊருக்குள்ள பெரியவனா இருந்தான். ஆமென். பெரியவனா இருந்து அவன் செய்த அடையாளங்களை பார்த்து, மாயையான அற்புதங்களை பார்த்து சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். ஆனா பிலிப்பு வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சூழ்நிலைமைகளை தலைகளா மாறிவிட்டது. அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்குள் இருக்கிற மாய வித்தைக்காரர்கள், மாந்திரிகம் செய்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், தங்களை பெரியவர்கள் என்று காட்டிக் கொள்ளுகிறவர்கள், அவர்கள் அசந்து போகத்தக்க அற்புதத்தை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கொண்டு, ஊழியர்களை கொண்டு இந்த பட்டணத்தில் செய்தே தீருவார். ஆமென். கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் எல்லாரிலும் பெரியது, எல்லாரிலும் பெரியது. எல்லா அதிகாரங்கள், துரைத்தனங்கள், கர்த்தத்துவங்கள், வல்லமைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக எல்லாவற்றுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக பிதா தந்தருளி இருக்கிறார். ஆமென். அப்ப சபைக்கு, சபை தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம். சபை தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இந்த சபையை குறித்து வேதம் சொல்லுது. கொலோசியர் 2:9-10, கொலோசியர் 1:19, இந்த ரெண்டையும் படிக்கிறீங்களா? கொலோசியர் 2:9-10, கொலோசியர் 1:19. 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுது, அவர் சகல அதிகாரத்துக்கும் துரைத்தனத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவத்துவத்தினுடைய பரிபூரணத்தால் நிறைந்திருக்கிறேன். கொலோசியர் 1:27 படிங்க. அங்க வேதம் சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அப்போஸ்தலர் 10:38 படிக்கிறோம், தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவன் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ண உடனேயும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி தெரிந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து போன இடத்துலலாம் சந்தோஷம், இயேசு கிறிஸ்து போன இடத்துலலாம் சுகம், இயேசு கிறிஸ்து போன இடத்துல விடுதலை, இயேசு கிறிஸ்து போன இடத்துல ஆசீர்வாதம். ஏன்? அவர் மேல பரிசுத்த ஆவியான தங்கி இருந்தார். அவர் போன இடத்துல அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சபை என்ன செய்ய விரும்புறார்னா, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி இந்த சபை வைத்திருக்கிற இடத்துல சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய சபையாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆமென். மாய வித்தைக்காரன் இவன் அநேக மாய வித்தைகளினால அந்த ஊரார பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். சரிதானே? அந்த ஊரையே பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தானே தவிர ஒரு அசுத்தாவியை துரத்த முடியல, ஒரு சப்பானிய குணமாக்க முடியல. அந்த பட்டணத்துக்கு தான் பிலிப்பு வந்து சேர்ந்தான். அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்குள்ள அநேக மாய வித்தைக்காரர்கள் இருக்கலாம், மந்திரவாதிகள் இருக்கலாம். அவங்க ஒரு பிசாசை துரத்த முடியாது, ஒரு வியாதியை குணமாக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ அங்க பிலிப்பு வந்துட்டான்னா அந்த இடத்துல பலத்த அடையாளங்கள் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். சபையை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கார் தெரியுமா? அசுத்தாவிகளை துரத்துகிறதுக்கும் அடையாள அற்புதங்களை செய்கிறதுக்கும் வியாதி உள்ளவர்களை குணமாக்குறதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். உங்க சபை கர்த்தர் வரும் நாட்கள்ல உங்க சபை மூலமா ஏராளமான ஜனங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய சபையாக, சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஊழியர்களாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். இப்போ இந்த பிலிப்புங்கிற மந்திரவாதிக்கு என்ன அடுத்து படிக்குமா? அடுத்த வசனம்.
தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். கவனிங்க, இவனை கண்டு அந்த சமாரியா பட்டணமே பிரமித்தது. இப்ப இவனை பிரமிக்க பண்ணக்கூடியது யாருன்னா பிலிப்பு தான். அல்லேலூயா. பிலிப்புவை கர்த்தர் சமாரியா கொண்டு வந்தா அந்த பட்டணத்தையே பிரமிக்க பண்ணின அந்த மாயவித்தக்காரன் பிலிப்புவை கண்டு பிரமிக்கிறான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பிலிப்புவை கொண்டு செய்த அடையாளங்களையும் பலத்த அற்புதங்களையும் கண்டு அவன் பிரமித்தான். அவன் என்ன செய்தான்? பிரமித்தான். இந்த பட்டணத்துக்குள்ள உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற அடையாள அற்புதங்களை கண்டு இந்த பட்டணத்தில் இருக்கிற மந்திரவாதிகள் பிரமிப்பார்கள். ஆமென். அவங்க உங்களை கண்டு பிரமித்து தீர்வார்கள். அல்லேலூயா. அதுதான் உங்க சபையை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கம். ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற மகிமையான திட்டத்துக்காக கர்த்தரை துதியுங்கள். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற மகத்தான நோக்கத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. 7:33. யோவான் 7:33. அப்போது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்துக்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். அப்போது யூதர்கள் 7:38 படிங்கம்மா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும் என்றார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, யாரா வேணா இருக்கலாம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், சுகமாக்குகிற நதி, விடுதலையாக்குகிற நதி, அற்புதம் செய்கிற நதி, ஆசீர்வதிக்கிற நதி விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. அப்ப உங்க உள்ளத்திலிருந்து அற்புதம் செய்கிற நதி, அதிசயங்களை செய்கிற நதி, சுகமாக்குகிற நதி, விடுதலையாக்குகிற நதி புறப்பட்டு ஓடும் என்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, சபையை கொண்டு கர்த்தர் இந்த மாதிரி பலத்த காரியங்களை செய்யத்தான் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 2:22 படிங்க. அப்போஸ்தலர் 2:22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றான், இஸ்ரவேலரை கேளுங்கள், நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். தேவன் இயேசுவை கொண்டு பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் தேசத்துக்கு பிதாவாகிய தேவன் இயேசுவை வெளிப்படுத்துகிறதுக்கு அவர் என்ன தெரியுமா செய்தாரு? இயேசுவை கொண்டு அற்புதங்கள், இயேசுவை கொண்டு அடையாளங்கள், இயேசுவை கொண்டு பலத்த செய்கைகளை நடப்பித்து தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு இயேசுவை வெளிப்படுத்தினார். அப்ப இந்தியாவுக்கு இயேசுவை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அவருடைய சரீரமாயிருக்கிற சபையை கொண்டு பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் இவைகளை செய்து இயேசுவை இந்தியாவுக்கு பிதா வெளிப்படுத்த போகிறார். ஆமென். இந்த வேலூர் மாவட்டத்துக்கு இயேசுவை கொண்டு, அவருடைய சரீரமாகிய சபையை கொண்டு பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்களை நடப்பித்து அவைகள் மூலமாக இந்த பட்டணத்துக்கு இயேசுவை பிதா வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அப்ப இயேசுவை வெளிப்படுத்துகிற அற்புதமான கிருபா பாத்திரங்கள் நீங்கள் தான். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவை வெளிப்படுத்துகிற
அற்புத கிருபா பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல எங்க சபையில வந்து பரிசுத்தான அபிஷேகத்தை பத்தி, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று சில சகோதரர்கள் நல்ல சாட்சியா வாழ்ந்தாங்க. நான் புதுசா ரட்சிக்கப்பட்டேன். நான் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு வந்து இயேசு பத்தி தெரியாது. ஆனா இவங்க சாட்சியா வாழ்ற பார்த்து எனக்கு ஒரு ஆசை, இவங்கள மாதிரி நான் வாழணும். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்க அபிஷேகம் பெற்றுக்கோன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு அபிஷேகத்தினால் அளவில்லாத ஒரு ஆசை வந்துச்சு. தினம் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணுங்க, பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணுங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அந்த நேரம் பார்த்து டாக்டர் ஜீவானந்தம் வந்து திருப்பூருக்கு வந்திருந்தார். பக்கத்து ஊர் திருப்பூர்ல முழுரவு ஜெபம் நடத்த வந்திருந்தார். அந்த முழுரவு ஜெபத்துல நாங்க சகோதரர் எல்லாரும் சேர்ந்து பங்கு பெற போனோம். அன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியான பத்தி பேசினார். பரிசுத்த ஆவியான பத்தி பேசின உடனேயும் கடைசி ஜெபம் பண்ணாரு. அப்பமே ஆவியானவர் என் மேல இறங்கினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற உடனே என்னுடைய நாக்கு மாறிடுச்சு. அன்றைக்கு வல்லமையான அபிஷேகம். பஸ்ஸில் வந்து உட்காந்து பஸ்ஸில் டிக்கெட் கேட்க முடியல என்னால். டிக்கெட் கேட்டால் அந்நிய பாஷை வருது. அப்போ எங்கள் சகோதரர்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு ஆவியானவர் எரேமியா 1:4 சொன்னார். எரேமியா பார்த்து கஷ்டம், தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்ட என்று சொன்னார். அதுக்கு பிறகு போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் அசுத்த ஆவிகளை துரத்துறது, வியாதிகளை குணமாக்குறது, இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். ஆமென். அப்ப கவனிங்க, எந்த மனிதனுக்கு மேலே அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் மனுஷரிடத்தில் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. உங்க மேல கர்த்தர் அபிஷேகத்தை வச்சு உங்கள் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தே தீருவார். ஆமென். அதுக்காகத்தான் உங்களை சபை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில ஒரே போராட்டமா இருக்குங்க. எங்க வாழ்க்கையில அசுத்தாவிடைய கிரிகள் நிறைய இருக்குங்க. எங்க வீட்டுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை, எங்க வீதியில பெரிய பிரச்சனை. அப்படி சொல்றீங்களா? நீங்க வந்து சத்தியத்தை அறியாதனால தான் விடுதலை இல்லை. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு கர்த்தர் சகல அசுத்தாவிகளை துரத்துறதுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். நீங்க அந்த ஏரியாவில் இருக்கிற ஆவிகளை துரத்த முடியும். ஆமென். உங்களை கர்த்தர் ஒரு ஏரியாவில் வச்சிருக்காருன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஆவிகள்லாம் துரத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். உங்களை ஒரு கர்த்தர் ஒரு ஏரியாவில் வச்சிருக்காருன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். ஆமென். நீங்க கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, தனியா ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகள்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க வாழ்கிற பகுதியில் உண்டு பண்ணியே தீரும். ஆமென். நான் தம்பி விக்டர் உங்க சபையில ஒரு காரியம் சொன்னேன். அதாவது உங்க சபை இந்த வருஷ கடைசிக்குள்ள குறைஞ்சது 4 மடங்கு பெருசா வரணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசை இருக்கா? சரி, கர்த்தர் வந்து அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். கவனிங்க, நீங்க ஒவ்வொருவரும் ஒரு மாதம் முழுவதும் சேர்ந்து ஒரே ஒரு நபருக்கா ஜெபம் பண்ணுங்க. அவங்க குடும்ப அங்கத்தனரா இருக்கலாம், அல்லது உங்க இனஜன பந்துக்களா இருக்கலாம், அல்லது உங்க நண்பரா இருக்கலாம். அந்த ஒரே ஒரு நபருக்காக மாதம் முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. மாதம் முழுதும் என்ன சொல்லி ஜெபிக்கணும் தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:4 வேதம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவன், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் அறிவாகிய ஒளி அவிசுவாசுடைய உள்ளங்களை பிரகாசியாதபடி அவருடைய மனதை குருடாக்கினான் இருக்கு. அப்போ நம்ம சுத்தியும் இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்னா அந்த மனக்கண்களை குருடாக்கி இருக்கிற ஆவியை துரத்தணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க மனக்கண்ணை குருடாக்கிற ஆவியை வெளியேறு இயேசு நாமத்துல என்று கட்டளையிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்காக வல்லமையா ஜெபிக்கணும். பிதாவே, இயேசுவை இவர்களுக்கு வெளிப்படுத்துங்க, இயேசு இவர்களுக்கு வெளிப்படுத்துங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய சரியான நேரத்தை எனக்கு தாரும் அன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. சுவிசேஷத்தை அறிவிங்க. அவங்க கட்டாயம் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். நீங்க மாதம் முழுதும் ஜெபம் பண்றீங்க, அவங்க மனக்கண்ணை குருடாக்கி இருக்கிற ஆவியை துரத்துறீங்க, அவங்க மனக்கண்ணை பிரகாசம் ஆக்கிறதுக்காக ஜெபிக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியான வல்லமையா கிரியை நடப்பிப்பாரு. அவங்கள சபை கூட்டிட்டு வாங்க. அல்லேலூயா. அப்போ உங்க சபை இந்த ஆண்டு இறுதிக்குள்ள 4 மடங்கு பெருசாயிரும். ஆமென். காலம் வரும்,
இந்த சபை வெறும் ஆபீஸா தான் பயன்படுத்த முடியும். நீங்க மிகப்பெரிய சபையை கட்டி மிகப்பெரிய ஆராதனையை நடத்துவீங்க. அல்லேலூயா. இந்த சபை மிக பலுகி பெருகி ஏராளமான ஜனங்களால் நிறைந்த சபையாக இந்த சபையினுடைய இந்த கட்டடம் ஆபீஸ் வேலைக்கு மட்டும்தான் பயன்படுற மாதிரி இருக்கும். நீங்க பெரிய இடத்துல பெரிய சபையை கட்டி பெரிய ஆராதனை நடத்தி ஏராளமான ஜனக்கூட்டத்தை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தக்கூடிய வல்லமையான சபையாக மாறுவீர்கள். ஆமென். இதுதான் இந்த சபையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம். ஆமென். பிலிப்பு சமாரியாவில் பிரசங்கம் பண்ண போது அவனுடைய வசனத்தை எல்லாரும் கேட்டாங்க. வசனத்தை எல்லாரும் அநேகர் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றாங்க. அது மாதிரி இந்த சபையில கர்த்தர் அநேகரை விசுவாசிகளாக்கி ஞானஸ்நானம் பெற்று சபையின் அங்கமாய் சேர்க்க போகிறார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர் 2:22 படிக்கிற மாதிரி தேவன் இயேசுவை கொண்டு பலத்த செய்கைகள் அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதுபோல உங்களை கொண்டு பலத்த செய்கைகள் அற்புத அடையாளங்களை நடப்பித்து இயேசுவை வெளிப்படுத்துவார். 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 12-14 வரைக்குள்ள வசனங்களை படிங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். ஆமென். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார். கவனிங்க, திரளான ஸ்திரீ புருஷர் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இதுதாங்க புதிய ஏற்பாட்டு கால சபை. இதுதான் புதிய ஏற்பாட்டு கால சபை. கர்த்தர் புதிய ஏற்பாட்டு கால சபையை கொண்டு கர்த்தர் அப்போஸ்தலர் கைகளினாலே அநேக அடையாளங்கள் அற்புதங்களை ஜனங்களுக்குள்ள செய்தார். அப்ப இன்றைக்கும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஜனங்களுக்குள்ளே உங்களை கொண்டு பலத்த செய்கள் அடையாளங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு ஜனங்களுக்குள்ளே பலத்த அடையாள அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இத விசுவாசத்தோட சொல்லுங்க. ஏன்னா இதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென். சரி, நீங்க 1 கொரிந்தியர் 1:24 இருந்து படிங்க. 1 கொரிந்தியர் 1:24 அங்க கவனிங்க, அங்க படிங்க. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அப்ப கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அவரே தேவ பலனாக, அவரே உங்களுக்கு தேவ ஞானமாக மாறிவிட்டார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் பலன் கிறிஸ்துவின் பலன், என் ஞானம் கிறிஸ்துவின் ஞானம். இத ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யுங்க. என் பலன் கிறிஸ்துவின் பலன், என் ஞானம் கிறிஸ்துவின் ஞானம். அல்லேலூயா. அடுத்து 26ஆம் வசனம் படிங்கம்மா. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். கவனிங்க, உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமாய் எண்ணப்படுகிற ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். உலகம் நம்ம குறித்து என்ன சொல்லுது? பைத்தியம். அப்படித்தானே சொல்லுது. பைத்தியம். இயேசுன்னு போய் இந்த பைத்தியம் பிடிச்சோம் அங்க போய் நிக்கிறான், அப்படித்தானே சொல்றாங்க. அது மாதிரி இந்த பைத்தியமாய் தோன்றுகிற நம்மை கொண்டுதான் உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் திட்டமிட்டார். ஆமென். அதுக்கு அடுத்ததுமா, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். இப்ப நீங்க யாரெல்லாம் நான் ரொம்ப பலவீனம்னு யாரெல்லாம் சொல்றீங்க? நான் ரொம்ப பலவீனங்க அப்படி சொல்றவங்க, உங்களுக்கு கிறிஸ்துவே பலனா மாறி பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்துவார். ஆமென். தங்களை பலவான்கள் என்று காட்டிக்கொள்றதை வெட்கப்படுத்துவார். இப்ப கவனிச்சீங்கன்னா, நீங்க ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிங்க. 41:36.
தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும். 36 தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும். பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பா இருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்போது பார்வோம் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ. கவனிங்க, அந்த ராஜாவுடைய அரசாங்கத்தில், எகிப்தின் ராஜாவுடைய அரசாங்கத்தில் ஏராளமான கல்விமான்கள், ஏராளமான ஞானிகள், ஏராளமான மந்திரவாதிகள், ஏராளமான குறி சொல்லுகள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனா ராஜா கண்ட சொப்பனத்துக்கு ஒருத்தன் கூட அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. ஆனா கர்த்தர் எழுப்பின யோசேப்பு அவங்க அத்தனை பேருடைய ஞானத்தை மூழ்கடிக்கிற மாதிரி, அத்தனை பேரையும் வெட்கப்படுத்துகிற மாதிரி அர்த்தத்தை சொன்னா. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பை எகிப்துல வச்சா யோசேப்பு தான் பெரிய ஆளு. ஆமென். இப்ப கர்த்தர் ஒரு ஊழியக்காரர் இந்த பட்டணத்துல வச்சா இந்த ஊழியக்காரர் தான் பெரிய ஆளு. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, கர்த்தர் ஒரு சபையை இந்த பட்டணத்துல வச்சா சபை தான் பெரிய மனுஷங்க உள்ள சபை. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இங்க அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றதுக்கு ஒரு ஞானி, ஒரு கல்விமான், ஒரு மந்திரவாதி, ஒரு குறி சொல்றவன் யாராலும் முடியல. ஆனா அதே அந்த ஊர்ல கர்த்தர் எழுப்பின யோசேப்பு எல்லா விஷயத்துக்கும் அர்த்தத்தை சொன்னான். அல்லேலூயா. அந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கு நலமாக கண்டது. எல்லாம் அங்க இருக்கிற மற்றவங்க எல்லாருக்கும் அவன் சொன்ன வார்த்தை நல்லதா கண்டது. அதனால தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒரு மனுஷன் உண்டோ அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற கல்விமான்கள், ஞானிகள் யாருமே யோசேப்புக்கு நிகர் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு முன்பாக இந்த பட்டணத்துக்கு யாருமே நிகரானவர்கள் அல்ல. ஏங்க நீங்க சொல்றீங்க, எங்க வீட்டுக்குள்ளேயே எனக்கு சிறுமை, என் வீதிக்குள்ளேயே எனக்கு சிறுமை, நீங்க என்னமோ நிகரில்லாதன்னு சொல்றீங்க. நான் சொல்லட்டுமா? வேதம் சொன்னதுதான். நீங்க நிகரே இல்லாத மக்கள் தான். அல்லேலூயா. உங்களுக்கு நிகர் இந்த பட்டணத்துல யாருமே இல்ல. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற நீங்க தான் இந்த பட்டணத்துல நிகர் இல்லாத மக்கள். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, கர்த்தர் யோசேப்பை கொண்டு அங்க ஒரு பலத்த காரியத்தை செய்து நாட்டுக்கே படியளக்கிற மனுஷனாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். ஆமென். நாடுகள் பஞ்சத்துக்கு யாருக்கிட்ட வந்தது தெரியுமா? சகல தேசத்தார்களும் தானியம் கொள்ளும்படிக்கு யோசேப்பினிடத்தில் எகிப்துக்கு வந்தாங்க. யோசேப்பினிடத்தில் எகிப்துக்கு வந்தாங்க. அப்போ எல்லா தேசங்களும் தேடி வரத்தக்க ஒரு மகிமையான கிருபா பாத்திரமாக கர்த்தர் யோசேப்பை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அதுபோலத்தான் கர்த்தர் சபையை சகல தேசத்து மக்களும் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நிருபமாக, அற்புதமான தேவனுடைய கரத்தில் வல்லமையா பயன்படுத்தப்படுகிற கருவியாக கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். ஆமென். அதனால உங்க சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 19 20ஆம் வசனம் படிங்கம்மா. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கவனிங்க, கர்த்தருடைய வசனம் தான் விருத்தி அடைந்து பட்டணத்தை மேற்கொள்ளக்கூடியது. ஆமென். இந்த பட்டணத்தை ஜெயிக்க வேண்டியது தெரியுமா? கர்த்தருடைய வசனம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் இந்த பட்டணத்தை மேற்கொள்ளும். அல்லேலூயா. அந்த வசனம் எங்க இருக்குது? உங்க வாயில இருக்கு. எங்க இருக்கு? உங்க வாயில இருக்கு. அதே மாதிரி அதே அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ன செய்யுது? மகிமைப்பட்டது. இந்த வெள்ளூர்ல யார் நாமம் மகிமைப்படணும்? இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காகத்தான் கர்த்தர் அன்றைக்கு அந்த எபேசு பட்டணத்துல பவுலையும்
அந்த அபிஷேகம் பெற்ற 12 பேரையும் கர்த்தர் வச்சிருந்தார். ஆமென். அந்த வெறும் 12 பேர் தாங்க, அபிஷேகம் பெற்றவங்களே 12 பேர். அந்த 12 பேரும் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பட்டணம் இயேசுவை அறிகிற அறிவை அடைய காரணமா இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த பட்டணத்துல அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷனை துரத்துறதுக்காக யூதரில் சில மந்திரவாதிகள் போய் பவுல் பிரசங்கிக்கிற இயேசு நாமத்தினால உன்னை துரத்துறோன்னு சொன்னாங்க. அந்த பேய் சொல்லுச்சு, பவுலை எனக்கு தெரியும், இயேசுவை எனக்கு தெரியும், நீ யார் என்ன துரத்துறதுக்கு? அப்படி சொல்லிட்டு அந்த அசுத்தாவி அந்த மனுஷங்க மேல பாய்ந்து அவங்கள மேற்கொண்டு அவங்கள வஸ்திரமெல்லாம் உறிஞ்சி விட்டுருச்சு. எல்லாம் வந்து நிர்வாணிகளை அந்த இடத்த விட்டு ஓடுன்னு ஓடுனாங்க. இது அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அல்லேலூயா. தெரிய வந்தோடனையும் இயேசுவின் நாமம் அங்கே மகிமைப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை யார் பயன்படுத்தணும்? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறதுக்கு யாருக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்காருன்னா அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய பரிபூரண அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க தான் அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடியவர்கள். உங்க மூலமா தான் பட்டணத்தில் இயேசு நாமம் மகிமை அடையும். ஆமென். அப்ப கவனிங்க, அந்த பிலிப்பு சமாரியனுடைய பட்டணத்துல அசுத்த ஆவிகளை துரத்தி வியாதிகளை குணமாக்கினதுனால அந்த பட்டணத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டான மாதிரி உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பட்டணத்துல அசுத்த ஆவிகளை துரத்தி வியாதிகளை குணமாக்குறதன் மூலமாக அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பட்டணத்துக்கு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமம் இந்த பட்டணத்தில் மகிமை அடையும். கர்த்தருடைய வசனம் இந்த பட்டணத்தை மேற்கொள்ளும். அல்லேலூயா. இதுதான் உங்க சபையை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு மகிமையான திட்டம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிங்க. 9:31. அப்போது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இங்கே வேதம் சொல்லுது, அங்க சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகியது. அப்படித்தான் சபை நடந்து பெருகுவது தேவ சித்தம். ஆமென். அப்போ இந்த சபையை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறார்னா சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைதல், பக்தி விருத்தி ஆகுதல். இப்போ வந்து நீங்க போன வார சபைக்கு வந்ததுக்கும் இந்த வார சபைக்கு வந்ததுக்கும் உங்க பக்தி என்ன ஆகணும்? விருத்தி ஆகணும். விருத்தி ஆகணும்னா அது எப்படி தெரியுமா ஆகும்? ஆவியானுடைய வரங்கள் வெளிப்படுவதன் மூலமாக, ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுவதன் மூலமாகத்தான் வரங்கள் பக்தி விருத்தி ஆகும். ஆமென். இப்போ கொரிந்து சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுது, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறேன்னு எழுதியிருக்குது. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இயேசுவின் வருகை மிக சமீபமான ஒரு காலம். இயேசுவின் வருகை மிக சமீபமான காலம். 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை எல்லா ஆவியின் வரங்கள் நிறைந்த சபையாக இயேசு வெளிப்படுகிறதுக்கு காத்து கொண்டிருக்கிற சபையா இருந்தது போல உங்க சபை இயேசு வெளிப்படுகிறதுக்கு ஆயத்தம் உள்ள காத்திருக்கிற சபையாக, அபிஷேகம் உள்ள வரங்கள் வெளிப்படுகிற வல்லமையான சபையாக உங்க சபையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்கு இந்த மகிமை இருந்தா கடைசி கால திருச்சபைக்கு எவ்வளவு அதிக மகிமை இருக்கும். ஆமென். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து, கர்த்தர் உங்களை பலத்த சாட்சிகளாக நிறுத்தி, கர்த்தர் உங்களை கொண்டு பலமான அடையாள அற்புதங்களை செய்து வியாதிகளை குணமாக்கி அசுத்த ஆவிகளை துரத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இந்த பட்டணத்தில் இருக்கிற மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் பிரமிக்கத்தக்க அற்புதங்களை உங்களை கொண்டு சபையை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆமென். இதுதான் உங்களை குறித்த தேவ சித்தம். இதுதான் உங்களை குறித்து இந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய சபையாக கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் எழுப்பி நிற்போம், எல்லாம் ஜெபிக்கலாம். மாடா ரபா கத்தாரா சாந்தாலா மடரா லபடா கண்டாரபா சாந்தாலா. இந்த சபையில் அபிஷேகம் பெறாது இருக்கீங்களா?
அபிஷேகம் பெறாதான் முன்னாடி வாங்க, உங்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள நடத்த விரும்புகிறோம். மாராபா சாந்தாரா சலா மடரா லபடா கண்டரபா சந்தலா மால்டலு சபானா மாட்டலபா கந்தரா சல்பரா. அன்பு தகப்பனே, இந்த அருமையான சபைக்காக நன்றி அப்பா. இந்த சபையின் அங்கங்களாக இருக்கிற அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி தகப்பனே. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று எழுதியிருக்கபடி பிலிப்பு சமாரியுடைய பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த பொழுது ஆண்டவரே, அநேக இருந்த அசுத்தாவிகள் கூப்பிட்டு கொண்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள். இந்த சபையை கொண்டு அசுத்தாவிகள் அலறி ஓட வைக்கவும், அநேக திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகளை குணமாக்கவும், இந்த பட்டணத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கவும் இந்த சபையை வைத்ததுக்காக நன்றி. ராபா ராகா ரா சாந்தா, உம்முடைய ஊழியக்காரரை இந்த இடத்துல நீங்க ஏற்படுத்தி வைத்த நோக்கம் பட்டணத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு, பட்டணத்தில் விடுதலை உண்டாக்குவதற்கு, பட்டணத்தில் அற்புத சுகத்தை உண்டாக்குவதற்கு. அன்பு தகப்பனே, சபையின் அங்கமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டும் பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமையான கிரிகள் நடப்பிக்கிற சபையாக இருப்பதற்கு இந்த சபையை தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி. நன்றி அப்பா. இந்த சபையை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையால் நிரப்புவீராக. சா தா ரா பா கா தா ரா சா மாகராபா சாந்தரா கல்பரா மடரா லபடா லண்டரபா கட்டலா சல்பா மடரா லபடா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுங்க, எல்லா ஆவியில நிரம்புங்க, எல்லா அந்நிய பாஷையில ஜெபிங்க. மசூரா கல்மே மரா கலியா தர்கோ சக்த ஹந்தரா மடரபா லிண்டரபா கத்தரா சல்பரா மடரா லபடா லண்டரா சல்பரா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த சபையை குறித்து உங்க உள்ளத்தில் இருக்கிற நல்ல நோக்கங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. மந்திரவாதிகளை பிரமிக்க பண்ணுகிற சபையாக, குறி சொல்லுகிறவர்களை பிரமிக்க பண்ணுகிற சபையாக இந்த சபையை உருவாக்க நீ திட்டமிட்டதுக்காக நன்றி அப்பா. மரா படலா காட்டாரபா, அசுத்தாவிகள் அலறி அடித்து ஓடக்கூடிய சபையாக, சப்பானிகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, வியாதியஸ்தர்களை குணமாக்குற சபையாக இந்த சபையை எடுத்து பயன்படுத்த சித்தம் கொண்டதுக்காக நன்றி. ஆண்டவரே, சகல பிசாசுகளை துரத்த இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. சகல வியாதிகளை நீக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இவர்கள் ஒவ்வொருவரும் அசுத்த ஆவிகளை துரத்துவார்களாக, வியாதியஸ்தர்களை குணமாக்குவார்களாக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்களாக. கர்த்தர் கரம் இந்த சபை மேல் இருக்கிறதுக்காக நன்றி. ரா பாபா ரா சீதா ராபா கத்தா மஸ்கலூஷா மாரி அந்தாலா ரபடா கட்டரபா. இந்த சபையின் ஊழியக்காரியை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை வருநாட்களில் செய்ய திட்டமிட்டதுக்காக நன்றி அப்பா. இன்று முதல் பரிசுத்தாவிடைய அபிஷேகம் அவங்க மேல இருக்கிறதுனால அவங்க அநேக அசுத்தாவிகளை துரத்துவார்கள், அநேக வியாதியஸ்தரை குணமாக்குவார்கள், திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படும். சபு லபா ஹத்தரே சாந்தா மாட்டலா பஹரா லண்டரபா. அவங்க கால் மிதிக்கிற இடங்கள்ல சந்தோஷம் உண்டாகும் அப்பா. அவங்க கால் மிதிக்கிற இடங்கள்ல சந்தோஷம் உண்டாகும். இங்க சபையின் அங்கமா இருக்க பிள்ளைங்க கால் மிதிக்கிற இடங்கள்ல சந்தோஷம் உண்டாகும். அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை இவங்க ஒவ்வொருவர் மூலமா நீங்க செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. உங்களுடைய அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபை இன்றைக்கு இருக்கிற மாதிரி 1000 மடங்கு பெருகுவதாக, இந்த சபைக்கு மிகப்பெரிய இடங்கள் கிடைப்பதாக, மிகப்பெரிய கட்டடங்கள் கட்டப்படுவதாக, மிகப்பெரிய ஜன கூட்டம் இவங்களை கத்தருக்கு ஆராதனை செய்ய இவர்கள் வசமாய் திரும்புவதாக, இந்த பட்டணத்தின் சபை மூலமாய் பெரிய சந்தோஷம் உண்டாவதாக ஆசீர்வதிக்கிறேன். அருமையான தம்பி சூடா அவர்களையும் ஆண்டவரே அருமை மகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கரம் அவர்கள் மேல் இருந்து பலமான அதிசய அற்புதங்களை செய்து திரளான ஜனங்களை ரட்சித்து பெரிய சந்தோஷத்தை பட்டணத்துக்குள்ள அவர்கள் மூலம் உண்டு பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். சபையின் அங்கங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார செழிப்பு இந்த குடும்பத்துக்கு உண்டாவதாக. பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்கு என்று சேர்த்து வைக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் இருக்கிற பாவிகளின் ஆஸ்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்கள் வசமாய் திரும்புவதாக, இவர்கள் வசமாய் திரும்புவதாக. இந்த சபையில் தரித்திரர் ஒருவரும் இருப்பதில்லை, கடன் சுமையில் அகப்பட்டவங்க ஒருவரும் இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் கடன் சுமைகளை கேன்சல் பண்ணுகிறேன். எல்லா வறுமைகளை இயேசு நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன்.
ஆண்டு ஐஸ்வர்யவான்களாக சபையார் மாறுவார்களாக. பொருளாதார செழிப்பு இந்த சபைக்கு உண்டாவதாக. மிகப்பெரிய ஐஸ்வர்யம் இந்த சபைக்கு வருவதாக. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால மக்களை விட்டு வெளியேறுவதாக. ஆரோக்கியம் நிறைந்த வாழ்வு, அபிஷேகம் நிறைந்த வாழ்வு, ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்வு இந்த சபையின் அங்கங்களாய் இருக்கிற எல்லாருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னீரேன். இந்த சபையினுடைய முந்தின நாட்களை பார்க்கலாம், இனி வரும் நாட்கள் ஆண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ஆண்டு தேவ மகிமை நிறைந்த ஒரு அற்புத திருச்சபையாக இந்த சபை எடுத்து நீங்க பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி. ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்வின் பிரச்சனைகள் மாறுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு தரித்திரத்தை உண்டு பண்ண வந்திருக்கிற சாத்தானுடைய வல்லமையை பார்க்கலாம். எங்களுக்கு உள்ளே இருக்கிற தேவகுமாரன் பெரியவர் அப்பா. உம்முடைய தரித்திரத்தினாலே நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி எங்கள் நிமித்தம் நீ தரித்திரம் ஆனீரே. அந்த சித்தத்தின்படி சபையின் அங்கமாயிருக்கிற ஒவ்வொருவரும் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாய் மாறுவார்களாக. இந்த சபை பலத்து திடமனதாய் இருந்து பலத்து இந்த சபை பெருகுவதாக. இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன், ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கரம் மகிமையானது செய்யட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.